வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் அரை மூடி, பச்சை மிளகாய் ஒரு 3, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, முந்திரி ஒரு 5 போட்டுக்கலாம். முந்திரி இல்லாதவங்க வறுகடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் வறுகடலை அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது, முந்திரி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் வானலை வச்சு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை ஒரு துண்டு, பெருஞ்சீரகம் அரை ஸ்பூனு, லவங்கம் 2, பிரிஞ்சி இலை எல்லாம் இதில் போட்டுடலாம். நீல வாக்கில் அரிஞ்ச பச்சை மிளகாய் ஒரு 2, கொஞ்சம் கருவேப்பிலை, நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் ஒரு 3 போட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி ஒரு 5 போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு போட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி குருமா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நாம் செய்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். தக்காளி இந்த மசாலா நல்லா வதங்கி இந்த எண்ணெயில் சுருண்டு வந்ததும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். எப்போவுமே நம்ம குருமா வச்சா நரவு தரவலாக அரைப்போம். ஆனால் அந்த தக்காளி குருமாவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். பாருங்கள், கொதி வந்து மசாலா வாசனையோட சூப்பராக இருக்குது. காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலை டிஃபனு, மதியான சாப்பாட்டுக்கு 2த்துக்குமே இந்த தக்காளி குருமா நம்ம செஞ்சுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். தக்காளி குருமா ஹோட்டலில் இருக்க டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். சூப்பரான தக்காளி குருமா ரெடி.